லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழிசை மூவர் விழா 3 தினங்கள் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர் ஞானவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழுக்கு தமது இசை மூலம் தொண்டுகள் பலவற்றை புரிந்து தமிழ் மொழியின் சிறப்பை உலக மக்களிடையே கொண்டு சேர்த்த பெருமை சீர்காழியில் பிறந்து வாழ்ந்த தமிழிசை மூவர்களான முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை ஆகிய மூவரையே சாரும். இதில் முத்துத்தாண்டவர் சீர்காழியில் பிறந்து வாழ்ந்தவர். இவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இன்பத்தமிழில் இசைப்பாடல்களை தந்த முதல்வர். மாரிமுத்தா பிள்ளை சிதம்பரம் தில்லைவிடங்கன் பகுதியில் 17ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். சீர்காழி பகுதியில் அதன் பிறகு சீர்காழி பகுதியில் வாழ்ந்தவர். இவர் சிறு வயது முதலே இசைப்பாடல்களில் புலமை பெற்றவர். அருணாச்சல கவிராயர் தரங்கம்பாடி வட்டம் தில்லையாடி பகுதியில் பிறந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழிலும் புலமை பெற்று விளங்கியவர். இந்த தமிழிசை மூவர்களின் பெருமையை போற்றும் வகையில் தமிழக அரசு முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதியின் திமுக ஆட்சி காலத்தில் தமிழிசை மூவர்களுக்கு சீர்காழியின் மையப்பகுதியில் 1,51,00,000 செலவில் தமிழிசை மூவர்களின் முழு உருவ வெண்கல சிலைகளுடன் மணிமண்டபம் அமைக்கும் பணியை தொடங்கியது. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதன் பிறகு அமைந்த அதிமுக ஆட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் 2013ஆம் ஆண்டு காணொளி காட்சி மூலம் இந்த தமிழிசை மூவர் மணிமண்டபம் திறக்கப்பட்டது. இதனிடையே தமிழிசை மூவரின் புகழை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் தமிழக அரசு தென்னக கலை பண்பாட்டு மையத்துடன் இருந்து தமிழிசை மூவர் விழா சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோயிலில் நடத்தப்பட்டு வந்தது. தமிழிசை மூவர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட பின்னர் இந்த தமிழிசை மூவர் விழா சீர்காழி மணிமண்டபத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக தமிழிசை மூவர் விழா நடைபெறாமல் உள்ளது. தமிழக அரசு தென்னக கலை பண்பாட்டு மையத்துடன் நடத்தப்படும் இந்த தமிழிசை மூவர் விழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த 3 நாட்களில் தமிழக அமைச்சர் பெருமக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இந்த விழாவினை தொடங்கி வைப்பர். இதில் இசை ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்பர். மேலும் இதில் சொற்பொழிவு, பரதம் ஆகிய இசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். இதன் மூலம் தமிழிசையின் பெருமைகள் தொன்று தொற்று பறைசாற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக தடைப்பட்டுள்ள இந்த தமிழிசை மூவர் விழாவால் தமிழ் ஆர்வலர்கள், இசை ஆர்வலர்கள் பெரிதும் மன வேதனை அடைந்துள்ளனர். ஆகையால் தமிழக அரசு மீண்டும் சீர்காழியில் நடைபெற்று வரும் தமிழிசை மூவர் விழாவை நடத்த வேண்டும். இந்த தமிழிசை மூவர் விழா முத்துத்தாண்டவரின் பிறந்த நட்சத்திரமான ஆனி மூல நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு ஆனி மாதம் மூல நட்சத்திரம் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் நாட்களிலாவது இந்த தமிழிசை மூவர் விழாவை தடையின்றி வரும் காலங்களிலிருந்து நடத்த வேண்டும் என்பதே தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் இசை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞான